பென்சிலின் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு மாத்திரை டைப்ல இருக்கிற ஒரு மருந்து தாங்க. இப்படியாப்பட்ட இந்த மருந்து வந்து 1928ஆம் ஆண்டு இந்த ஸ்காட்லாண்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் தான் எதிர்பாராத விதமா ஒரு நாள் வந்து இவரு வந்து பென்சிலின் இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சாருங்க. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அந்த ஹாலிடே லீவ்ல அவர் வெளியே போயிட்டு வந்திருக்கிறாரு. போயிட்டு வீடு திரும்பியிருக்கிறாரு. அடுத்த நாள் வந்து இந்த கிளினிக் லேபுக்கு போய் பார்த்துருக்கிறாருங்க. அந்த லேப்ல ஏற்கனவே ஒரு வட்டமான கண்ணாடி பொருள்ல இந்த பாக்டீரியா வச்சுட்டு போயிருக்கிறாரு. போனவரே அந்த திரும்பி வந்து பார்த்துருக்காரு. பார்த்தப்ப அந்த சுத்தியும் அந்த கண்ணாடியை சுத்தி வந்து பூஞ்சைகள் அதிகமா இருந்திருக்கிறத கவனிச்சிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த பூஞ்சைகள் வந்து இந்த பாக்டீரியா வந்து கொண்டு இருக்கிறதா வந்து கவனிச்சிருக்கிறாரு. இது வந்து எந்த வகையான ஒரு பாக்டீரியா இருக்குன்னா, அதாவது இந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிரெட்ல வர அந்த பூஞ்சைகள் மாதிரியே இதுவும் ஒரு வகையான ஒரு பூஞ்சைகள் தான். இந்த பூஞ்சைகள் தான் வந்து இந்த பாக்டீரியா வந்து கில் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த இவர் உணர்ந்திருக்கிறாருங்க. இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த பென்சிலின் மருந்தை கண்டுபிடிச்சாருங்க இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இப்படியாப்பட்ட இந்த பென்சிலின் மருந்தை வந்து அந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போரில் அந்த காயமடைஞ்ச வீரர்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இந்த இன்ஜெக்ஷன் வந்து பயன்படுத்துகிற விதம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஆச்சரியம் அளிக்கக்கூடிய இந்த மருந்து வந்து இது எப்படி பர்டிகுலராக செயல்படுது அப்படின்னா, இது வந்து இந்த பாக்டீரியாவோட இந்த செல் சுவரை வந்து உடைச்சிரியுதுங்க. உடைச்சிரியது மூலம் பார்த்தோம்னா இந்த பாக்டீரியாவை வலுவிழக்க செஞ்சு அதுக்கப்புறம் அந்த இம்யூனிட்டி உடம்புல இருக்கிற அந்த இம்யூனிட்டி பவரை தூண்டி விட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எதிர்த்து போராடவும் செஞ்சதுங்க. இப்படிப்பட்ட அருமையான ஒரு மருந்து வந்து உண்மையாலுமே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் படைப்பிலே மிக ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக பார்க்கப்படுதுங்க.